வாங்க. அர்லி மார்னிங் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது. நான் போயிட்டு 9 மணிக்குள்ளே வர சொன்னால் 2 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டேன். அங்கே தான் எக்ஸாம் எழுதணும் போய். ஹலோ மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போது என் ஷேடோ தான் தெரியுது. எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இப்போது லைக் இப்போது அர்லி மார்னிங் டைம் எவ்வளோ ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு டைம் 5:13 ஆகுது. இந்நேரத்துக்கு எங்கடா கிளம்புற அப்படின்னு கேட்டால், ஒரு வேலை விஷயமா வேறு ஊருக்கு போயிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, லைசன்ஸ்க்காக போல். இப்போது நார்மலாக ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு எல்எல்ஆர், அதுக்கப்புறம் டிஎல்லு அப்படி இருக்கும்ல, அதுக்கு இப்போ எல்எல்ஆர் எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கேன். வாங்க. அர்லி மார்னிங் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது. நான் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இப்போ கேட்கலாம் வாங்க. நான் வந்து இப்போது பழமநேர் பஸ்ஸுக்கு தான் போகணும். பழமநேர் பஸ் எங்கே வருதுன்னு தெரியல. இப்போ எங்கே போகிறேன்னா பழமநேர் தான் போகிறேன். இதுதான் பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குது. பேக் வேறு பஸ்ஸில் போட்டேன். அங்கே திருப்பதி பஸ் தான் இருக்குது, அதிலே ஏறுங்க போகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க ஏறி எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரில கரெக்டாக. அந்த நான் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டாப் அந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. சரி வாங்க, நான் டீ குடிக்கிறேன் கொஞ்சம் நேரம். டீ ஒன்று வேறு பண்ணு பிஸ்கெட்டு ஒன்று டீ. பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே பழமநேருக்கு போயிட்டப்புறம் நான் வந்து காட்டுறேன். கைஸ் ஃபைனலாக பழமநேருக்கு வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகலாம். அங்கே தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ நான் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கே வந்துட்டுருக்கேன். 9 மணிக்குள்ளே வர சொன்னால் 2 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டேன். ஏன்னா எனக்கும் பஸ்ஸு டைமிங்ஸ் அது இது தெரியாது. ஸோ அதனால சீக்கிரம் வந்துட்டேன். சரி இருங்க, நான் வந்து சாப்பிட்றேன். ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இட்லி சாப்பிட்றதுக்கு சுட சுட இட்லி. கைஸ் நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இங்கே தான் லைசன்ஸ் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த 2 ட்ராக்கு. அங்கே தான் எக்ஸாம் எழுதணும் போய். நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னென்னு. கைஸ் இப்போ வந்து ரிட்டர்ன் குப்பம் போயிட்டுருக்கேன். இது பஸ் ஏறிட்டேன். குப்பம் போகிற பஸ்ஸு இது தமிழ்நாடு பஸ்ஸு. தர்மபுரிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தர்மபுரி தான் போகுது. இப்போ அந்த ஆர்டிஓ எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு ஓகே பாஸ் ஆகிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான், ஈஸியாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம் டிக்கெட் வாங்கிக்கிறேன். சரியான தூக்கம். குப்பம் கிட்ட வந்துட்டேன். குப்பம் ரீச் ஆகிட்டேன் கைஸ். அவ்வளோதான். சரி இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விலாகாக இருக்காது. ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் இப்போ லைசன்ஸ் வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கே இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், டவுட் வந்திருக்கும்ல. அதுக்காக தான். எதுக்காகன்னு தெரியாது, சும்மா சொல்லிட்டேன். பை.